வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமே அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் ஆரம்பித்த 2 மணி நேர பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட லோக்பால் சட்டம் மூலம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். விரிவான செய்தி. மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 மணி நேர பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டமையால் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்ததுடன் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நோயாளர்களை பார்வையிடும் நோக்கில் வைத்தியசாலைக்குள் நுழைந்த 2 பெண் சிற்றூழியர்கள் 3 தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் காரணமாக பெண் சிற்றூழியர் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இதுகுறித்து மஸ்கெலியா கிராம வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி மருதப்பிள்ளை கணேசன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கருத்து வெளியிட்டார். நேற்று இரவு 6:45 எங்களது வார்டுல அட்மிட் பண்ணியிருந்த ஒரு பேஷண்ட் பார்க்கறதுக்கு அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு எங்களுடைய சிற்றூழியர்கள் 3 பேர் தாக்கப்பட்டுள்ளார்கள். பொதுவாக நாங்கள் நோயாளர்களை பார்க்க அனுமதிப்பது இரவு 5 மணி முதல் 6 மணி வரையும். இவர்கள் அந்த நேரத்துக்கு பின் வந்து வாக்கினுள் செல்ல அனுமதிக்காத காரணத்தால் அங்குள்ள பெண் ஊழியர்களை தாக்கியுள்ளார்கள். அரசாங்க சொத்துக்களையும் சேதப்படுத்தியதால் இன்று காலை 8 மணி முதல் 10 மணி வரை நாங்கள் ஒரு அடையாள பகிஷ்கரிப்பு வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளோம். மக்களை தெளிவுபடுத்தும் முகமாகவே இதை நடத்துகின்றோம். வைத்தியசாலை பொது சொத்துக்களை சேதப்படுத்திய 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, பொது விடயங்களில் சட்டப்படி நடப்பது மிகச் சிறப்பாக இருக்கும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாலந்த எல்லாவலவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமே அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி மேல் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதவான் அச்சல வெங்கப்புலி இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளார். 1997 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் ஆதரவாளருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் போது பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பரஸ்பர துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாலந்த எல்லாவல உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நத்தார் பண்டிகைக்கு முன்னர் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்யும் நோக்கில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வருவதாக கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாக கடற்றொழில் திணைக்களத்தின் படைப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இலங்கை மீனவர்கள் 213 பேர் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 40 மீன்பிடி படகுகளும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த மீனவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஆடுகள் என்பவற்றை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் சென்னையில் உள்ள இலங்கை ஒரு ஸ்தானிகர் ஆணையத்திடம் 5 லட்சம் ரூபாய் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த மீனவர்கள் இந்தியாவில் விடுதலை செய்யப்படுகின்ற பட்சத்தில் அவர்களை விமானத்தின் மூலம் விரைவாக நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் உலக நாடுகள் பல சரியான பார்வையை நோக்கி நகர்வதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மனித உரிமை தொடர்பாக தெளிவூட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. சீனா, ரஷ்யா, கியூபா, வியட்நாம் மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகள் இலங்கையை அண்மித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தகவலை அறிந்துள்ளனர். இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் உள்ள நமது நாட்டு மக்கள் பிரிவடைந்து செல்வார்கள் என்ற அச்சம் அந்த நாட்டில் ஏற்பட்டுள்ளது. அதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்துள்ளனர். இதன்போது இலங்கையின் உண்மை நிலை தொடர்பாக சரியான தகவல்கள் சர்வதேசத்திற்கு அரசாங்கம் வழங்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். 2009 ஆண்டு நடைபெற்ற மனிதாபிமான நடவடிக்கை முடிவடைந்து விட்டது. யுத்தத்தின் போது விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 1,95,450 பேர் வந்தனர். இவர்கள் மீள்குடியேற சென்ற போது படையினர் அவர்களை கைது செய்தனரா?
இல்லை, தம்மிடம் இருந்த உணவு மற்றும் மருந்துகளை கொடுத்தனர். போராட்டத்தில் பங்கு பெற்ற 14,000 போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து தொழில் வாய்ப்பு அளித்துள்ளனர். எந்த நாட்டில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்றுள்ளன? மனித உரிமைகள் குறித்து 2 விடயங்கள் முக்கியமானதாக காணப்படுகின்றன. கண்ணியம் மற்றும் நடத்தை என்பன இதில் அடங்குகின்றன. எந்த ஒரு நபருக்கும் தகுதி, உத்தியோகபூர்வ அதிகாரம், வளங்கள் மற்றும் குடும்ப பின்னணி ஆகிய எதுவும் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அனைவருக்கும் கண்ணியம் இருக்க வேண்டும். அது இருக்கின்றது. தம்புள்ளை மற்றும் அவிசாவளை பகுதியில் இடம்பெற்ற 3 வெவ்வேறு விபத்துகளில் 3 உயிரிழந்துள்ளனர். தம்புள்ள குருநாகல் பிரதான வீதியில் நேற்றிரவு 10:50 அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் உயிரிழந்துள்ளார். இந்த மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். பலாகம பல்லேபுல பகுதியில் வசிக்க 34 வயதுடைய ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்று மாலை 6:20 அளவில் தம்புள்ள கபுவத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தனியார் பஸ் ஒன்று மோதியத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். தித்தவேல்கொல பகுதியில் வசிக்கும் 52 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். அவிசாவளை உக்குவத்த பகுதியில் டிப்பர் வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று டிப்பர் வாகனத்தில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பல்லேகந்த பகுதியில் வசிக்க 35 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் இந்து ஆலயங்களில் இன்று திருவாதிரை சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கொழும்பு மாநகரில் புகழ்மிக்க சிவாலயமான குச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணீஸ்வரர் ஆலயத்தில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக உலகமெங்கும் வியாபித்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் அருள் வேண்டி திருவாதிரை பூஜைகள் அனைத்து இந்து ஆலயங்களிலும் இடம்பெறுகின்றன. தில்லை அம்பலவாணன் ஆருத்ரா தரிசனம் பூண்டு அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புத நாள் இன்றாகும். இன்றைய தினம் திருவெம்பாவை விரதம் நிறைவு பெற்று மார்கழி திருவாதிரை ஆரம்பமாகின்றது. சிவமூர்த்தியின் புண்ணிய நன்னாளாம் இன்றைய தினத்தில் ஆசால சீலராக அவனடி பாதம் பணிந்து வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமானின் அருள் பெறுவோமாக. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயம், பட்டிருப்பு சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் எழுதூரில் அரசடி பிள்ளையார் ஆலயங்களிலும் திருவெம்பாவை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. தம்பகல்ல பகுதியில் கட்டுத்துவக்கு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் இந்த கட்டுத்துவக்கை கட்டிய சந்தர்ப்பத்தில் கட்டுத்துவக்கு வெடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டிற்கு அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாரியா ராவ பகுதியில் வசிக்கும் 55 வயதான BM குணபால என்ற நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களுக்கு சிநேகபூர்வமான சேவை வழங்குவது முக்கியம் என போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கல்லூரியில் இருந்து 240 தமிழ் கனிஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் 233 தமிழ் கனிஷ்ட கான்ஸ்டபிள்களும் வெளியேறினர். සියලු දෙනාම බාහිර රාජකාරී සඳහා අනුයුක්ත කිරීමට අපේක්ෂා කරමි. உங்கள் அனைவரையும் வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கும் போலீஸ் நிலையங்களில் சேவைக்கு அமர்த்த விரும்புகின்றோம். நீங்கள் சிநேகபூர்வமாக இருப்பதுடன் வடக்கு கிழக்கு மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும். அவர்கள் இதுவரையில் அறிந்திருந்த LTTE போலீஸை விட இலங்கை போலீசார் வித்தியாசமானவர்கள் என நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ඔබ සෑම විටම අධිටන් කොට ක්‍රියා කළ යුතුයි. பாகிஸ்தானுக்கு எதிரான 5 ஒருநாள் போட்டிகளை கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்கு இலங்கை அணி தயாராக உள்ளதாக இலங்கை அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்சா தெரிவித்துள்ளார். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி இலங்கை நேரப்படி இன்று 4:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது.
சாஜாவில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் தனிப்பட்ட காரணங்களுக்காக மஹில ஜெயவர்தன மற்றும் ரங்கநேகரத் ஆகியோர் பங்கு பெற்றவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாஜாவில் இலங்கை அணி பங்கு பற்றிய 76 போட்டிகளில் 29 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் சாஜாவில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை 4-1 என கணக்கில் பாகிஸ்தான் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கழகங்களுக்கு இடையிலான சாம்பியன்ஷிப் கால்பந்தாட்ட இறுதிப் போட்டிக்கு இலங்கை விமானப்படை அணி முதல் தடவையாக தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அனுராதபுர சொலிட் அணிக்கு 2-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்துள்ளது. கொழும்பு போலீஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியின் 2வது சுற்றில் இலங்கை விமானப்படை அணி மற்றும் அனுராதபுர சொலிட் அணிகள் மோதிக்கொண்டன. இந்த போட்டியின் முதல் பாதியில் 2 அணிகளும் தலா ஒரு கோலை போட்டன. 2வது சுற்றில் விமானப்படை அணியின் வீரர் சுமேத பெனாண்டோ ஒரு கோலை போட்டு அணியை வெற்றியடைச் செய்தார். எதிர்வரும் 22ஆம் தேதி விமானப்படை அணிக்கும் ரெதபுன் அணிக்கும் இடையிலான போட்டி களுத்துறையில் நடைபெறவுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.